ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு. இந்த சவுட்டு மெத்தை வாங்கியிருக்கேன் பாருங்க. நல்லா இருக்குல்ல, ஸ்மூத்தாக. இது வெல்கம் டைல்ஸு. வெளியில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு கருப்பாக. அது வந்து டயர், இதில் மண்ணெல்லாம் வந்து அதில் இதாயிரும். அப்புறம் வீட்டுக்குள்ளே வர முன்னாடி இந்த இடத்துல இப்படி மிதிச்சாச்சுன்னா இதாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஏறப்போ இது இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? இந்த கொலுசு இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒருத்தங்க எடுத்து தந்தாங்க. இல்லைன்னா அவ்வளோதான், இன்றைக்கி அதுவும் போயிருக்கும். கிடச்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வீடை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே அதை எங்கே வச்சா நல்லாயிருக்கும், இதை எங்கே வச்சா நல்லாயிருக்கும், இது இப்படி வச்சா நல்லா இருக்குமா, இப்படி வச்சா நல்லா இருக்குமா, இதில் இது போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்போவுமே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாடகை வீடாக இருந்தால் கூட, சென்னையில் வாடகை வீட்டில் இருந்தால் கூட அதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது நம்ம சொந்த வீடாக இருந்தால் எப்படி பண்ணுவோம் சொல்லுங்கள்? ஒவ்வொரு பொருளாக வந்து அழகாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த டப்பாலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சது. இந்த இருக்குல்ல, இந்த டப்பாலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டப்பாலாம் நான் வாங்கி வச்சது. சரியா? அப்போது இந்த குக்கரு, இந்த நான்ஸ்டிக்கு, அப்புறம் இந்த பவுல் நல்லா இருக்கா கிளாஸில், இது ஜக்கு கிளாஸில், இப்படி எல்லாமே எனக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு பொருளுமே. இன்னொரு விஷயம், இந்த பாருங்கள், இந்த கிளாஸு இதுவும் நான் என்னோடய செலெக்ஷன் தான். இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷம், சுவிட்ச் எங்கேயோ மாட்டிச்சு, அதை சுவிட்ச் போட்டேனே தெரில. ஓகே, இது வந்து கம்பெனி கிளாஸ் தான் இருக்குது பாருங்கள், லைட் எரியுதா? இதை வந்து இப்படி வச்சோன்னா ஒரு கலரில் எரியும், திரும்ப இப்படி வச்சோன்னா இன்னொரு கலரில் எரியும், திரும்ப இன்னொரு கலர் வச்சா ஆஃப் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காகவே இப்படி ஆன் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன். இது வந்து டைல்ஸ் வாங்குறப்பே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் மிரரை வந்து அந்த மாதிரி தான் பண்ணேன். காட்டு, இது பாருங்கள், இந்த இருக்கா லைட்டு, இது தெரியுதா? இப்போது இதுவும் இதே மாதிரி சேஞ்ச் ஆகுது, லைட் கலர் சேஞ்ச் ஆகுதா, ஒயிட் ஆகுதா, ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி வச்சா, இப்படி கையை இப்படி வச்சா கலர் சேஞ்ச் ஆகுதா? இதுவும் என்னுடைய செலெக்ஷன் தான். இனி வந்து என்னென்னா, ஒரு டேபிள் மட்டும், இதில் ஸ்டூல் மட்டும் வைக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்டூல் மட்டும் நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். கடையில் போய் பார்ப்பேன். இதில் இருந்துட்டால் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்போ, மேக்கப் போடுறப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பண்ணினேன். அதே மாதிரி இனி வந்து இப்போல்லாம் செட் ஆகாதுங்க. என்னுடைய வீடு வந்து இன்னும் நான் அந்த வீடை வந்து ஃபுல் டெக்கரேஷனாக ஆக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எனக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்கி வச்சு தான் நான் வந்து இது பண்ணுவேன். அப்புறம் கர்டன் வந்து அதுவும் அப்படி தான். வீடு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கர்டன் வாங்கிட்டா தான். நான் சொன்னேன்ல, நான் வந்து எல்லாமே வாங்கி வைக்கிறேன், ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் வாங்கி வைக்கலை. இது வேறு. இங்கே பாருங்கள், இந்த கர்டனெல்லாம் ஆல்ரெடி என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அது ஒருத்தங்க கமாண்டில் கூட கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் வீடு வச்சுட்டிங்களா, கர்டன் வாங்கி வச்சுட்டீங்களே, வீடு கட்டிட்டீங்களான்ட்டு. அப்போ வாங்கின கர்டனுங்க,
ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி ஆர்டர் பண்ணி வந்தது. சரியா, இப்போ இது வந்து இன்றைக்கி தான் மாட்டணும். அப்புறம் வந்து இதுவும் அப்போ வாங்கினது தான், இதுவும் ஆர்டர் பண்ணி வச்சு வாங்கினது தான். நல்லா இருக்கா இந்த கர்டன்? இதை வந்து நடுஸில் போட்டு அந்த ரெட்டை வந்து 2 சைடும் போட்டுடலாம். அப்புறம் வந்து இது வந்து நான் இப்போ வாங்கினேன், பால் காய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கினது இந்த கர்டன். இது வந்து எப்படின்னா ஹாலில் வரும்ல அந்த பெரிய விண்டோ, இந்த விண்டோவுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த விண்டோ வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா தந்தது. அவங்க வந்து அப்போ சண்டையாக இருந்தா, இப்போ சண்டை நீங்கள் நான் அடிக்கடி வந்து ஹவுஸ் ஓனர் அக்கா அப்படின்னு சொல்கிறேன்ட்டு அவங்களெல்லாம் பொல்லாதவங்களெல்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் தான். இந்த விண்டோ வந்து என் ஞாபகமாக நீ வச்சிக்க அப்படின்னு எனக்கு தந்தாங்க. சரி, அந்த விண்டோ தேக்கு இது வந்து எல்லோரும் சொன்னாங்க வேணாம் வேறு வச்சிடலாம். எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வேண்டாம் வேறு வச்சுக்கலாம், இந்த போர்டெல்லாம் இன்னும் மாட்டலை அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு அந்த அக்காவோட ஞாபகமாக இது வந்து இருக்கட்டும், என் வீட்டுக்கு அவங்க ஞாபகமாக இது இருக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணேன். நான் வந்து சொன்னேன் இல்லையா, வீடு காலி பண்ணேன், ஒரே நைட்டில் காலி பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்காக அவங்க பொல்லாதவங்கெல்லாம் கிடையாதுங்க. சரியா, ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சில பேரை பிடிக்காது அப்படின்னா நீ பேசாத கூட வச்சிக்காத அப்படின்னா அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அவங்க சொன்னாங்க. இப்போ என்னுடைய அக்காவே நான் ஓப்பனாக சொல்கிறேனே, எங்கள் அக்கா அங்கே வந்திருந்தா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா சுஜா நீ வந்து என்னன்னு தெரில, நீ வேணாம் கூட வச்சிக்காத, எனக்கு பிடிக்கலை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவளே பாப்பா, என் அக்காவே இந்த வீடியோ பாப்பா, சொல்கிறதுக்கு என்ன, அவகிட்ட நான் நேரில் சொன்னதே இல்லை, ஆனாலும் சொல்லுவாங்க வேணாம். என்ன நீ ஒரு பொருள் வாங்கினாலும் அவளுக்கு அது பொறாமையாக தான் இருக்கும். நீ கொஞ்சம் எதுவுமே மறைச்சி வைக்க தெரியாது, நீ வாங்குவ எடுப்ப, அவளுக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு அது சிலவங்களை பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல. அவங்க சொன்ன அத்தனையுமே உண்மைதான். என்ன ஒரு இவ்வளவு நான் வீடை வச்சு வீடு குடியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி குடியேற மாட்டான்னு என்னைய வந்து சாபம் போடுறான்னா எவ்வளோ வன்மை இருந்திருக்கு. ஆனால் இது அவங்க அப்போவே சொன்னாங்க, வேணாம் சுஜா கூட வச்சுக்காத. என்னைக்கு அவள் வந்தாலும் அன்னையிலேருந்து உனக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நிறைய சொல்லி பார்த்தேங்க. நான் மெயினாகவே அவங்களுக்கு கோவம் அதுதான். அப்படியே பேசி இருந்தப்போ டபக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவங்க கோவத்தில் கூட சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் சொன்னாங்க டபக்குன்னு. அப்படின்னா நீ வீடு காலி பண்ணாங்க, நானும் காலி பண்ணிட்டேன். இவ்வளோ தான், எங்களுக்குள்ளே வேறு எந்த சண்டையும் இல்லை, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அவங்கள்ட்ட எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர் இருப்பாங்களான்னு கேட்டால் சொல்ல முடியாது. எப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாள் வேலை முடிஞ்சு ரொம்ப லேட்டாக வருவேன். விடிய காலம் வேலை முடிஞ்சு வந்து அப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஓசிடி வியாதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வியாதி உண்டுங்க எனக்கு. சரியா, எனக்கு இந்த பொருள் இங்கே இருந்தால் தான் பிடிக்கும், நான் வச்ச இடத்துல தான் இருக்கணும், இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும், காலில் வந்து மண் படக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு கால் பாதத்தில் சின்ன ஒரு மண் கூட லைட்டாக கரக்கரன்னு ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப ஏதோ ஒன்று கோவம் போல் வரும், டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன். அப்புறம் நானாக இல்லைன்னா பெருக்க சொல்லுவேன், இல்லை யாரும் இல்லை அப்படின்னா நானாக பெருக்கி தொடச்சிடுவேன். எனக்கு வந்து காலை வந்து தரையில் வச்சா காலில் வந்து அழுக்கு ஓட்டக்கூடாது, அந்த மாதிரி. அது ஓசிடி வியாதின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு உண்டும். ஏதாவது பொருள் எங்கே இருந்தாலும் இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும், இது இப்படி தான் வைக்கணும். ஒரு பாத்திரத்தை ஒரு தடவை மேலே திரும்ப கழுவிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஒரு பிரச்சனை, அது ஒரு நோயான்னு தெரியல. ஆனால் சொல்கிறாங்க உங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ட்ரெஸ்ஸு ஒரு வாட்டி நான் இப்போ நான் ஒரு வாட்டி இப்போ போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை, வெளியே தான் போயிட்டு வந்தேன். இப்போ ஒரு பைக்கில் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்திருக்கிறேன். இனி இந்த ட்ரெஸ்ஸை அலசாமல் திரும்ப கட்ட மாட்டேன். அப்படி கட்டுனா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கும், அழுக்கு துணியை கட்டுற ஒரு ஃபீல் மாதிரி தெரியும், அந்த மாதிரி நான். அப்போது அவங்க அந்த மாதிரி ஒரு என்னுடைய ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து எப்படி சொல்லனே தெரில, காலையில் டயர்டாக வருவேன், என்னை பார்ப்பாங்க, ஓடி டீ போட்டு ஓடி கொண்டு வந்து வீட்டில் வந்து டீயை தருவாங்க, இந்த குடி அக்கா வேணாக்கா அப்படின்னா. நான் காலையில் அப்போ தான் வேலையெல்லாம் செய்துட்ருப்பேன், எல்லாம் ஒதுக்கி பறக்கி வச்சு, அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். அங்கே எங்கேயாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு தூக்கமே வராது. அதனால் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்து தூங்குவேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ இவங்க காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. அவங்க வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டு என்னோடய வீடு. இப்போ ஓடி வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு டீ குடின்னு குடிக்க வைப்பாங்க. சில நாள் சும்மா தலைவலின்னு சொல்லுவேன். சொன்னோடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து நேராக அப்புறம்
வந்து அவங்க வந்து புது பில்டிங் போட்டாங்க, 10 வீடு வந்து வாடகை விடுற மாதிரி போட்டாங்க. அதில் வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீ இங்கே தான் வரணும், நீ வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் ஆளாக நான் தான் வந்தேன். சரியா, அந்த வீட்டில் இந்த வீடை மாறிட்டு அந்த வீட்டுக்கு போனேன், புது வீட்டுக்கு. அப்போ கூட அவங்க இந்த சிட்டவுட்லேருந்து என் சிட்டவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டவுட்டில் நின்றுட்டே பேசுவோம், நடுவில் தெருவு. சரியா, அப்படியே ஆப்போசிட்டாக சிட்டவுட். அவ்வளோ இதாக இருந்தால் கூட எனக்கு தலைவலி அக்கா அப்படின்னு சொன்னால் உடனே டீ போட்டு உடனே ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வந்து எனக்கு வீட்டில் வந்து டீ குடிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், நான் ஒரேடியாக நான் காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து யாருமே வந்து இப்படியும் ஹவுஸ் ஓனர் இருக்காங்களானெல்லாம் கேட்டுறாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், அப்படி ஒரு ஹவுஸ் ஓனரெல்லாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த அக்கா அப்படி, அதே மாதிரி அந்த அண்ணாவும் அப்படி தான். தங்கச்சிம்மா அப்படின்னா தங்கச்சி தான் அந்த அண்ணாவும். ஒரு பிறந்த நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு நான் ஒரு வாட்டி நான் காட்டுறேன். இது 3வது பிறந்த நாள்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஆமாம் இது 3வது பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாதம் தான் என்னுடைய பர்த்டே. சரியா, போன பர்த்டேக்கு முந்தின பர்த்டே பார்த்திங்கன்னா, பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க தங்கச்சியை கூட்டிகிட்டு போய் துணி எடுத்து கொடு அப்படின்ட்டு அந்த அண்ணா வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட அந்த அக்காட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே தவிர்க்க முடியலை. சரியா, வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல. சரி, கூட்டிகிட்டு போகிற இடத்துல நமக்கு ஏதோ ஹிஃப்ட்டு தானே, ஒரு 1000 1500 ஒரு பேக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய சாரி நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் ஃபேன்சியாக, கொஞ்சம் ஜிகு அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ தான் நான் வந்து செட்டிநாடுக்கு மாறிட்டேன். அப்போ வந்து உடனே என்ன பண்ணாங்க, என்னை நான் இல்லை கம்மியான ரேட்டில் தேடிட்டே இருந்தேன், என்னை வந்து எடுக்க விடவே இல்லை. என்ன பண்ணாங்க அப்படின்னா, எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, அந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு வந்து உடனே அவங்கள பொல்லாதவங்களோன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அது யாராவது நினச்சாலும் மனசு எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த கூட்டிகிட்டு போய் அந்த சாரியை எடு அப்படின்ட்டு, அது 7000 ரூபாய் என்னமோ அந்த சாரியோட விலை. வேண்டவே வேண்டாம்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. நீ எடு அப்படின்னு சொல்லி என்னை எடுக்க வச்சு அண்ணன் திட்டும். அண்ணன் சாரி எடுக்க சொல்லிச்சு, வேணாம் நீ இதை எடு அப்படின்னாங்க. அப்படி என்னை கம்பல் பண்ணி எடுக்க வச்சு அந்த பிறந்த நாளுக்கு அந்த சாரி தான் கட்டிக்கிருந்தேன். நான் வந்து அந்த சாரியை நான் சென்னை போனதுக்கப்புறம் காட்டுறேன். சரிங்களா, இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுறேனே தெரியாது. ஒரு வேளை சென்னை போனதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணால் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அந்த சாரி எடுத்து அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ கொடூரம்லாம் கிடையாதுங்க. எனக்கு பிடிக்கலை, இவ்வளோ இதாக இருந்துக்கிட்டு இவங்க இப்படி பேசிட்டாங்களேங்கிறதுக்காக பிடிக்கலை. வேறு யாராக இருந்தாலும் நீ போனேன், எனக்கு மாறுற நேரம் தான் மாற முடியும், எனக்கு விருப்பப்பட்டால் தான் மாறுவேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்குது, பயந்தெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க அதுக்கப்புறமும் ஃபோன் பண்ணி, சுஜா ஏதோ பேசிட்டு அந்த அண்ணா ஏதோ இதாகிடுச்சு, நீ வீடு கட்டி போகிறப்போ போ, ஏதோ ஒரு குதலை இதாகிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க. எதுவுமே கேட்கல, மாறி வந்துட்டேன் திங்ஸ் எல்லாம். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து தன்மானத்தில் கை வச்சா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த வீடு நான் கட்டியிருக்கிறேன், இது எனக்கு நிரந்தரமானு கூட தெரியாது. நாளைக்கு ஒரு தடவை வேறு ஃபோனை வச்சுட்டு எங்கே போனேன் எனக்கு தெரில. சிஜினே, நாளைக்கு ஒரு தடவை அவன் என் பையன் பொண்ணு கட்டி, இல்லை மருமகளோ இல்லை மகனோ இல்லை ஏதோ ஒன்று, நீ ஏதோ ஒன்று சொல்லி எனக்கு பிடிக்கலைன்னா நான் தெருவில் கிடக்கிறது கூட நான் ரெடி ஆகிடுவேன், ரோட்டில் படுக்கிறது கூட நான் ரெடியாக, போடா நீயும் இது குடும்பம்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் கிடக்க கூட நான் ரெடி ஆகிடுவேன். அந்த மாதிரி நான் ஆள். சரியா, எனக்கு இப்போ கூட இந்த ஊரில் கூட எனக்கு வந்து என்னென்னா, நான் மட்டும்தான் ஹிந்துவாக இருக்கிறேன், பாக்கி எல்லாமே கிறிஸ்டின்ஸு தான். நான் மட்டும்தான் ஹிந்துவாக இருக்கிறேன், பாக்கி எல்லாமே கிறிஸ்டின்ஸு தான். ஆனால் நான் இன்றைக்கும் வந்து எல்லா கோயில்களுக்கும் போவேன், வருவேன், எடுப்பேன், இருப்பேன். ஆனால் இந்த வீடியோ யார் பார்த்தாலும் சரி, ஒன்று மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைங்க வேணுமா, உனக்கு குடும்பம் வேணுமா, சொந்த பந்தம் வேணுமா, யார் வேணும் அப்படின்னு என்னை முக்கியத்துவமாக கேட்டால், இல்லை நீ இந்த ஆன்மீகமாக இருக்கிறியான்னு கேட்டால் நான் ஆன்மீகமாக தான் போவேன். எனக்கு யாருமே முக்கியம் இல்லை. எனக்கு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து குடும்பம் கோத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஆன்மீகமாக போவேன். ரோட்டில் படுக்கிறது கூட நான் ரெடி ஆகிடுவேங்கிற நிலைமைக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன். ஆனாலும் நான் ஆன்மீகம்தான். அதுக்காக நான் வந்து முடியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இப்படி தான் 4-5 ருத்ராட்செல்லாம் போட்டு இப்படி தான் சாமியாராக தான் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நார்மலாக இருப்பேன்.
அம்மாவா எப்போ என்னை எந்த கேரக்டரில் எப்படி எந்த ரூபத்தில் மாற்றுறாங்களோ 45 வயசு டைம் தந்திருக்காங்க. 45 வயசு வரை உனக்கு டைமு, 45 வயசுக்குள்ளே உட்கார வச்சுருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உட்காரனா எதுக்குன்னு தெரில. ஒருவேளை அம்மாவுக்காக மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுல அம்மாவை வச்சு ஒத்த ரூபா கூட நான் சம்பாதிக்கணும் ஆசைப்படலைங்க. நான் என்ன கேட்டேன்னா, அம்மா நீ உனக்காக என்னை நீ போராடி தான் எடுத்திருக்க. சும்மாலாம் வந்து நான் சாமியெல்லாம் தேடி போகலை. அம்மா தான் என்னை காளி அம்மா தான் என்னை தேடி எடுத்திருக்காங்க. சரியா? நான் அம்மாட்ட கேட்ட ஒரு விஷயம், இப்போ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னே நான் கேட்ட விஷயம், நீ உன் சன்னதியில் நான் வந்து இருக்கணும் அப்படின்னா நீ எல்லா இதையும் எனக்கு தேவை அப்படிங்கிற நிலமை மட்டும் வரவே கூடாது. நீ எல்லாத்தையும் தந்து அதுக்கப்புறம் நீ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தேவைங்கிறதுக்காக நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு பணம் தான் பொருள் தான் எனக்கு தேவையே இல்லை. நான் தனி ஒரு ஆளாக யாருக்கு என்ன பண்ணாலும் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாமல் ஒன்றும் இல்லைண்ணா, கல்யாணமே ஆகாமல் நிறைய வரன் வரும் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து சொல்லுவாங்க கல்யாணமே ஆகலை ஆகலை அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, என் கையினால் ஒரு பொருளை கொண்டு வாங்கி அவங்கள கூட கூட்டிகிட்டு போய் தான் வாங்குவேன். எங்கே அதை போய் பூஜை பண்ணவோ எதுவுமே மாட்டேன். அந்த பொருளை கொண்டு அவங்க வீட்டில் வைப்பேன். வச்சுட்டு அம்மா அந்த நேரம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு மாத கணக்கு சொல்லுவாங்க. 6 மாதம் 5 மாதம் 3 மாதம் 2 மாதம் அது சொல்லுவாங்க. ஒரு டைம் அந்த நமக்கு தெரியாது, அந்த டைம் சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே சொல்லிவிடுவேன், இவ்வளோ நாளைக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவேன். வாங்குகிற பொருள் கூட என் காசாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு காணிக்கையோ இல்லை எனக்கு இதை தாங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கையில் ஒரு வளையல் ஏதாவது போட்டுக்கிட்டு வந்துடுவேன். குழந்தை நின்றுடும் 3 மாதத்துலேயோ 5 மாதத்துக்குள்ளேயோ குழந்தை நின்றுடும். சரிங்களா? அந்த மாதிரி தான். அப்போ கூட நான் வாங்கிட்டு போகிற வளையல் கூட என் காசாக தான் இருக்கும். ஒத்த ரூபா கூட நான் வாங்க மாட்டேன். அம்மாவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன், அம்மாவுக்காக இறங்குறேன் அப்படின்னா அம்மா எல்லாத்தையுமே எனக்கு தேடி வைக்கணும் இல்லை. அதே மாதிரி வீடை வச்சுட்டாங்க. இனி நான் உட்கார்றப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் 45 வயசில் அம்மா உட்கார வச்சிருவேன் அப்படின்ட்டாங்க. உட்கார வைப்பாங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், ஒருத்தங்கிட்ட காசு இதை பண்ணுறேன், இதை நான் பண்ணித்தரேன், எனக்கு இவ்வளோ ரூபா காசு தாங்கலாம் கேட்கவே மாட்டேன். ஒத்த ரூபா கூட பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்சால் அம்மா ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணதுக்கு மட்டும்தான் இருக்காங்க, என்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 1 ரூபா கூட வாங்காமல் தான் நல்லது பண்ணுவேன். 1. 2வது என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அம்மா சொல்கிறதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் அம்மா தருவாங்க, நான் என்ன கேட்டாலும் தராங்க. அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னா, ஆனால் இது எனக்கு நல்லது இல்லைன்ற பொருளை நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது தரவே மாட்டாங்க. நான் அதனால் அம்மாக்கிட்ட கோவிச்சிக்கவே கூடாது. நான் அம்மா எனக்கு இல்லை, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பிடிவாதம்னா என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க. என்னைய நீ பட்டுட்டு வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுருவாங்க. கயிறை நீட்டி விட்டுருவாங்க. நான் அப்புறம் எல்லாம் அடிபட்டு நொந்து நூலாகி திரும்ப வருவேன் அம்மாக்கிட்ட. சாரிம்மா, நீ வந்து மோதிரத்தை எங்கேயோ கழட்டி வச்சுட்டேனே, ஞாபகம் இல்லாமல் எங்கே வச்சேன்னு தெரில. சரி, எனக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தப்போ தான் ஞாபகம் வருது. சரி, அப்புறம் விட்டுருவாங்க என்னைய, நீ பட்டு திருந்திக்கிட்டு வா அப்படிம்பாங்க. அப்புறம் பட்டு திருந்தி அதுக்கப்புறம் அம்மாட்ட வந்து அழுததுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் தேற்றி திருப்பி எடுத்து அதே மாதிரி என்னை ஒருத்தங்க இப்படி இந்த சுண்டு வரல காட்டி ஒரு அசிங்கமாக என்னை காயப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாலும் அவ்வளோதான், அவங்க குடும்பம் அப்படி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாகவும் அம்மா இருப்பாங்க எனக்கு. என் காளியம்மா எல்லாத்தையும் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்டாலும் தருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, உட்காந்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும். எனக்கு வந்து அம்மா நான் கொடுக்குற காணிக்கை என் கண்ணீர் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லைங்க. எந்த கோயில்லையும் போயிட்டு அப்படி இப்படின்னுலாம் கேட்கவே மாட்டேன். நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தாங்க அம்மாவுக்கு நான் கொடுக்குற காணிக்கை. அது நியாயமாக இருந்தால் அந்த நியாயத்துக்கு அம்மா எனக்கு நீதி வாங்கி தருவாங்க. இல்லை, நான் ஒரு பொருளை அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயத்தையோ எதையோ ஒரு விஷயத்தை நான் கேட்டால் கூட அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா என்னை விட்டுருவாங்க. நீ பட்டு திருந்தி வான்ட்டு விட்டுருவாங்க. அப்படி எத்தனையோ அடி நான் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே, வளவளான்னு பேசுகிறேன்னு தோணும் நிறைய பேருக்கு. தெய்வ இதில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும், இப்படி சாமியார் மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படியெல்லாம் தெரியலை. அப்படி ஒருவேளை நான் மாறுறேனான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை அப்படியே என்னை மாற்றிடுறாங்களா எனக்கு தெரியல. இப்போ இப்படி இருக்கிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன், சாரீ போடுறேன், எனக்கு பிடிச்ச சாரீ போடுறேன், எனக்கு பிடிச்ச நேரம் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன்,
எனக்கு பிடிச்ச நேரம் நான் போய் நகை எடுக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு இங்கே போகணும் அப்படின்னா போகிறேன். எனக்கு எந்த தடையும் இல்லைங்க. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் எங்கே வேணாலும் போயிட்டு வரதுக்கு எனக்கு ஃபேமிலியில் கூட நீ ஏன் போகிற, நீ ஏன் வர, அப்படி இல்லை நீ இதனால் நம்மளை ஒரு தப்பாக பேசுகிறதுக்கோ அப்படியெல்லாம் எந்த தடையும் இல்லை. எங்கேனாலும் போகிறதுக்கும் சுதந்திரம். அம்மாவாக இருக்கட்டும், இல்லை என் ஃபேமிலியாக இருக்கட்டும், என் ஊராக இருக்கட்டும், தப்பாக பேசுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள்கிட்ட அப்பப்போ உள்ள வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ பேசுகிறேன். ஓகேவா? பாய்ங்க, பாய்.